சிலிண்டரை 4000 ரூபாய்க்கு விற்ற கேஸ் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்லடம் சாலை வாய்க்கால்மேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சத்குரு கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வணிக சிலிண்டரை 4000 ரூபாய்க்கு விற்றதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அதாவது தற்பொழுது நாடு முழுவதுமே வணிக சிலிண்டர்களுக்கான தேவையானது அதிகரித்திருக்கிறது. வணிக சிலிண்டர்கள் தற்பொழுது விநியோகம் சுத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வணிக சிலிண்டர்களை முறைகேடாக பதுக்கி வைத்து சில நிறுவனங்கள் விற்பனை செய்வதாகவும், கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்களால் அதிக அளவு இழப்பு ஏற்படுவதாகவும், உணவு பொருட்களுக்கான விலையும் இதனை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக குற்றச்சாட்டானது எழுந்து வருகிறது. இந்த நிலையில் திருப்பூர் பல்லடம் சாலையில் இருக்கக்கூடிய வாய்க்கால்மேடு பகுதியில் ஸ்ரீ சத்குரு கேஸ் ஏஜென்சி என்ற நிறுவனம் 4000 ரூபாய்க்கு சிலிண்டர் ஒன்றை விற்பனை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தகவல் அறிந்த நல்லூர் நுகர்வோர் மன்ற தலைவர் சண்முகம் என்பவர் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலரிடம் புகாரினை கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்ட பொழுது அதிகாரிகளுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் வழங்காமல் மேலும் கேஸ் ஏஜென்சி நிறுவனத்தை திறக்கவும் அந்த உரிமையாளர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் யாரும் முன்வராத சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் அதே இடத்தில் வைப்பதற்கும் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்காகவும் தற்பொழுது முதல் கட்டமாக அந்த கேஸ் ஏஜென்சி நிறுவனத்திற்கு சீலானது வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வரவும் தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பித்து பின்னர் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட கேஸ் ஏஜென்சி மீது பதுக்கல் நடவடிக்கைகள், அதாவது பதுக்கல் செய்யப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணை முடிவுகளுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என தெரிய வந்துள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி. வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து முதலமைச்சர் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் பாதிப்பு உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டம் என்பது விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் இதே போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். தமிழ்நாட்டில் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது, எத்தனை நாட்களுக்கு சமாளிக்க முடியும் என்கிற விவரங்கள்லாம் சேகரித்த நிலையில அதற்கு அடுத்த நாள் உணவுத்துறை அமைச்சர் தலைமையில ஒரு கூட்டம் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி கூட்டமாக சென்றனர். இருப்பினும் தமிழ்நாட்டில் போதுமான அளவிற்கு சுமார் 7000 பங்குகள்ல இருப்பு இருப்பதாகவும் இருந்த நிலையில இவற்றெல்லாம் குறித்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசுடைய உயர் அதிகாரிகளோடு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த கூட்டத்தில் தலைமைச் செயலாளர், அதே போல உள்துறை செயலாளர், அதே போல உணவு மற்றும் நுகர்பொருள்துறை செயலாளர், அதே போல ஸ்டாண்டர்ட்கோ சேர்மேன் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தற்போது டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியவை இருப்பு குறித்தும், அதே போல வணிக சிலிண்டருடைய இருப்பு குறித்தும், அதே போல வீட்டு சமையல் சிலிண்டருடைய இருப்பு குறித்தெல்லாம் மிக விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மெல்ல மெல்ல இந்த தட்டுப்பாடை போக்கி இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாடு அரசு ஒருபுறம் மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அந்த அடிப்படையில் இன்றைய கூட்டத்திற்கு பிறகு இதை எவ்வாறு இதை கையாள்வது என்பது குறித்து ஒரு முடிவெடுக்கப்பட்டு மீண்டும் தேவைப்படும் பட்சத்தில் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதக்கூடிய ஒரு சூழலும் உள்ளது. ஸ்ரீராம், இதற்கு நன்றி அபினேஷ்.